அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி டின் நம்பர் அப்ளை பண்ணிவிட்டு ஒருவேளை நம்மளை கிளாரிஃபிகேஷன் கேட்டு அதை சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா, அதை ஆன்லைனில் நாமளே எப்படி அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு வழக்கம் போல் தான் ஜிஎஸ்டி லாகின் போர்ட்டலுக்குள்ளே போகிறீங்க. உங்கள்கிட்ட லிங்க் இல்லைனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நேரடியாக உள்ளே வந்துடலாம். இப்போ ஒரு விஷயத்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இந்த பெண்டிங் கிளாரிஃபிகேஷனை பார்க்கணும் அல்லது அப்லோடு பண்ணணுன்னா நம்மக்கிட்ட டிஆர்என் டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கணும். அது நம்ம ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணும் போதே நம்ம மெயில் ஐடிக்கு மொபைலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. சரி வாங்க, இப்போ அந்த நம்பரை வச்சு நம்ம எப்படி கிளாரிஃபிகேஷன் ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்வீசஸ் பட்டனை அழுத்திட்டு அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி அந்த பேஜ் ஓப்பன் ஆச்சோ அதே பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த வாட்டி நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உங்கள் மெயிலுக்கு இந்த டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டைப் பண்ணிக்கோங்க மேனுவலாக. டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த கேப்சா நம்பர்ஸை தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிக்கிட்டு ப்ரொசீடு கொடுங்க. இப்போ நீங்கள் ப்ரொசீடு கொடுத்த உடனே உங்கள் மொபைல் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அதை எடுத்து தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ரொசீடு கொடுங்க. இப்போ உள்ளே வந்த பிறகு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மறுபடியும் உள்ளே லாகின் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சர்வீசஸ் பட்டனுக்கு மேலே போகணும். அந்த சர்வீசஸ் அப்படின்ற பட்டன் மேலே டவுன் டேஷ்போர்டுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் கிளாரிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஃபைல் பண்ண சொல்லி ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருப்பாங்க, அதில் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும், அதை போடலாம். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி முடித்தோடனே வந்திருக்கிற ஏஆர்என் நம்பர் இருக்கும். டிஆர்என் வேறு ஏஆர்என் வேறு எல்லாமே உங்கள் மெயில் ஐடிக்கும் மொபைலுக்கும் வந்திருக்கும். இங்கே ஏஆர்என் நம்பர் இல்லைனா ரெஃபரன்ஸ் நம்பர் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபைலிங் ஃபார் கிளாரிஃபிகேஷனுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த இதெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஏஆர்என் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த ஏஆர்என் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். இதில் அப்ளிகேஷன் ஏஆர்என் நம்பர் அதில் போட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். லாஸ்ட்டில் பாருங்கள் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்கீங்க அல்லது என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்லோடு பண்ணாமல், அல்லது என்னெல்லாம் சரியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ப்ளஸ் அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் கட்டாயம் அப்லோடு பண்ணணும். என்னெல்லாம் கிளாரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை அப்லோடு பண்ணணும். டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோடு பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் அடிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஏற்கனவே நீங்கள் யார் பேரில் அப்ளை பண்ணீங்களோ அதே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிளேஸ் உங்கள் ஊர் பேர் போட்டுட்டு கீழே நீங்கள் சேவ் கொடுங்க. இப்போ சேவ் கொடுத்த உடனே உங்கள் அப்ளிகேஷன் சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு கீழே டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடுச்சு க்ரீன் கலரில். அதுக்கப்புறம் நம்ம சப்மிட் வித் டிஎஸ்சி இல்லைனா சப்மிட் வித் இவிசி இதில் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் வித் இவிசி கொடுத்தோம்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்து போட்டு வேலிடேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெண்டிங் கிளாரிஃபிகேஷன் ஃபைல் நீங்கள் அப்லோடு பண்ண அனைத்து டாக்குமெண்ட்ஸும் உங்கள் ஆன்சர் எல்லாமே சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க திரும்ப எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஓகே நேயர்களே, அவ்வளோதான். இதுபோல் மேலும் பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.